நான் நந்தலாலா எழுதும்போது தான் ரைட்டராக நான் உருவானது. ஓ ஒரு முழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டராக உருவானது. இன்றைக்கி கூட நீங்கள் நந்தலாலா பார்க்கும்போது ஒரு காட்சி கூட வந்து அதில் என்னென்னா, நான் ஒரு பயணம் மெட்ராஸ்லேருந்து ஒரு பயணம் போகிறோம், நானும் ஒரு குழந்தையும். போகிற வழியில் மனிதர்களை மீட் பண்ணுறேன். எந்த இடத்துலையும் எங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அவங்க நல்லவர்களாகவே இருக்கணும். நான் போய் அவங்களுக்கு தொடுவேன், தொட்ட உடனே நல்லவனாகிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு எழுதினேன் த்ரூ அவுட்டு. ஆனால் அந்த படம் வந்து கதை சொல்கிறேன் வந்து யாருக்குமே அது வந்து புரியலைன்னு சொல்ல மாட்டேன் விட இந்த கதைக்குள்ள வந்து வியாபாரத்தன்மை இல்லைன்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்லப்போனால் தானு சார்ட்ட தான் கதை சொன்னேன், தம்பி கதை நல்லா இருக்குது ஆனால் அந்த படம் ஓடாது, எனக்கு ஒன்றுமே கிடைக்காதுப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ண, ஒரு நாள் நான் நாசர் சார்கிட்ட போயிட்டு அப்போ தான் ஒரு புது கார் வாங்கியிருக்காரு, ஒரு கருப்பு கலர் கார் வாங்கியிருக்காரு. வந்து என்ன பண்ணுறேன், அந்த அசன்டாஸ் அங்கே ஏதோ சாப்பிட போகிறோம் அந்த இடத்துல. நான் கமிலா அவங்க ஒய்ஃப் 2 பசங்க நான் உட்காந்து இறங்கி காரை விட்டு இறங்குறோம். காரை விட்டு இறங்கி நடக்கும்போது அவர் வந்து என்னடா கதை வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. சார் கதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த கருப்பு காரு அவங்க நாங்கள் விட்டு இறங்கி வந்த காரு அப்படியே ஒரு வெள்ளைக்கார் வந்து நிற்கிது கரெக்டாக. நான் சொன்னேன் 2 ஃப்ரெண்ட்ஸு சார் அப்படின்னு. அப்போ என்னடா சார் ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் சார் அப்படின்னு, ஏன்னா பிகாஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்புறம் சார் அந்த கெட்டவன் சொல்கிறான், டேய் உன்னை ஒரு நாள் நீ வந்து பிரச்சனை பண்ணடா, உன்னை ஒரு நாள் நான் கொண்டுருவேன்டா அப்படின்றான். என்னடா சொல்கிறேன், ஒன்றும் புரியலடா. இல்லை சார் எனக்கே புரியல, வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு வந்துட்டு நான் அதை போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் உட்காந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறேன். 40 நாளுக்கு அப்புறம் என்னை அறையில் வந்து பார்த்தாரு நாசர். ஷாக் ஆகிட்டார். அரை ஃபுல்லாக வெள்ளை பேப்பரில் ஒட்டியிருக்கு. அரை ஃபுல்லாக வெள்ளை பேப்பரில் ஒட்டியிருந்தேன். ஒட்டி உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த சத்யா கேரக்டர், இந்த பக்கம் அந்த கிருபா கேரக்டர். வெள்ளைக்காரு கருப்பு காரு. வெள்ளைக்காரு கருப்பு காரு. இங்கேருந்து போய் ஒன்று எழுதுவேன், இங்கேருந்து எழுதுவேன், இங்கே மிச்சமெல்லாம் கேரக்டர் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்து எழுதினேன் சார். அதுக்கப்புறம் அது 5ஆவதுன்னு வருது ஆக்சுவலாக. அப்புறம் 3ஆவது பக்கம் நான் வந்து திரும்பி என்ன பண்ணுறேன், விட்டு போன நந்தலாலாவை எடுத்து பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது நடிகர்கள் யாருமே இல்லை. நான் போய் தனுஷ்கிட்ட போய் கதை சொல்கிறேன். கதை சொல்லும்போது வந்து இப்படி தனுஷ் தம்பி அந்த சேரில் உட்காந்துருக்கு, நான் சொல்ல ஆரம்பித்தேன். திமாலும் கீழே இறங்கி பாதி கதை காலு கீழே போய் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் கதை எனக்கு பிடிக்குதுன்னா நான் நல்லா பண்ண முடியாதுனால, ஆனால் நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்ட்டான். உடனே நானே போயிட்டு படம் பண்ணேன். அந்த படம் பெருசாக போகலை, ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்.